ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரா லைஃப் ஸ்டைல் அண்ட் க்ரியேட்டிவ்ஸ். கண்டிப்பாக தம்ப்நெயில் பற்றி ஷாக் ஆகி தான் இந்த வீடியோ பார்க்குறதுக்குள்ளே வந்திருப்பீங்க. இந்த வீடியோவில் நான் ஒரு பேபி ஷவர் தீமுக்கு டிசைன் பண்ண ப்ளவுஸை தான் போட்டிருக்கேன். ஸோ இதில் நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ், என்னென்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. பட் நம்ம பேச வேண்டிய டாபிக் பற்றி பேசலாம். ஸோ இல்லை நான் பேசுகிறது கேட்க வேணாம் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆர் வந்துட்டு வீடியோவை வந்து ஃபுல் வால்யூம் கம்மி பண்ணிவிட்டு ஜஸ்ட் வீடியோ மட்டும் கூட நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி என்கிட்ட ஆன்லைனில் கோர்ஸ் முடித்த ஒருத்தவங்க இந்த கொஷினை கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ நிறையா ஆர்டர்ஸ் வந்துட்டுருக்கு போல் இருக்குது. ஆரி ஒர்க் நிறையா பண்ணுறதுனால ப்ரெக்னன்சி டிலே ஆகுமாக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஸோ இதை வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாரோ சொன்னாங்க. அவங்களுக்கு இதில் என்ன இதுனா, அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலை. இப்போ வரப்போகிற தை மாதம் தான் அவங்களுக்கு மேரேஜே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே அவங்களுக்கு யார் இந்த மாதிரி ஒரு பயத்தை ஏற்படுத்தினது அப்படின்னு தெரியல. மேபி இவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி இதை சொன்னாங்களா, இல்லை இவங்க நல்லா வந்துடுவாங்கன்னு நினச்சி இதை சொன்னாங்களாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நானுமே இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்குமே கல்யாணம் ஆகிட்டு 3 இயர்ஸ் ஆணுச்சு நான் கன்சீவ் ஆகிறதுக்கு. ஸோ எனக்கு டிலே ஆனதுக்கு ஹானஸ்ட்டாக நான் பதில் சொல்லணும் அப்படின்னா, என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு சைட் இன்ஜினியர். அவங்க அதர் ஸ்டேட்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு 3 or 4 months ஒன்ஸு 10 days or 1 week லீவில் தான் வருவாங்க மேக்ஸிமம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு ஆட்டோஇம்யூன் டிசார்டர் இருந்தது. அதுக்கு நான் மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தேன். பட் அந்த மெடிசனுக்கும் ப்ரெக்னன்சிக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாதுன்னு சொன்னதுனால மட்டும்தான் நாங்கள் கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதுதான் வந்து ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரி ஒர்க் பண்ணதுனால தான் டிலே ஆணுச்சு அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா இதை நான் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அதை தாண்டி நிறையா ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் நிறையா யூடியூபர்ஸ் பார்த்துருக்கேன். அவங்க வந்து பிஃபோர் மேரேஜும் ஆரி ஒர்க் பண்ணுறாங்க, டைலரிங் பண்ணுறாங்க, ஆஃப்டர் மேரேஜும் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ப்ரெக்னன்சி ஃபுல் டேர்முமே அந்த ஒர்க்கை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஏன் ஒரு யூடியூபர் வந்து அவங்களுக்கு 11 மணிக்கு குழந்தை பிறக்க போது அவங்க வந்து 8 மணிக்கு அந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸை முடிச்சுட்டு ஸ்டிச்சிங்கும் பண்ணி வச்சுட்டு நான் வந்துட்டு என்னோட டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ இதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்க செய்கிறாங்க. ஸோ அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க பிடிச்ச விஷயத்த செய்கிறதுனால அவங்க லைஃப்பில் அது வந்து எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தலை அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஏன்னா நமக்கு பிடிச்சதை செய்யும்போது நமக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான லைஃப்பை வாழுவோம். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தாலே ப்ரெக்னன்சி டிலே ஆகாது அப்படிங்கிறது தான் மெடிக்கலில் உள்ள ரீசன் வந்துட்டு. ஸோ ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பில் வாழ்கிறவங்களுக்கு மட்டும்தான் ப்ரெக்னன்சி வந்து டிலே ஆகுது. அது மட்டும் இல்லாமல் சயின்டிஃபிக்காக 1008 ரீசன்ஸ் இருக்குது இப்போ வந்து ப்ரெக்னன்சி டிலே ஆகிறதுக்கு. ஸோ நமக்கு டிலே ஆகுதுன்னா அதை டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி அது என்னங்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கணுமே தவிர்த்து அதை விட்டுட்டு இது பண்ணுறதுனால தான் இது டிலே ஆகுது அப்படிலாம் யாராவது சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, ஸோ அது வந்து உங்கள் வந்து எந்த விதத்துலேயும் உங்களுக்கு உடல் ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து செய்யலாம். ஏன் அப்படின்னா, நான் கன்சீவ் ஆன டைம்லேயும் சரி 4 டாக்டர்ஸை நான் கன்சல்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். எந்த ஒரு டாக்டர்ஸுமே சொல்லிட்டு இதை நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே கிடையாது. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, இதை ஸ்டெயின் பண்ணாமல் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இதை கண்டிப்பாக செய்யலாம் அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர்த்து இதை செய்யக்கூடாது அப்படின்னா எந்த ஒரு டாக்டருமே சொல்ல கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஆரி ஒர்க் மட்டும் கிடையாது, இதை விட டஃப்பான ஒர்க்லாம் பண்ணுற கேர்ள்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் பிஃபோர் மேரேஜ் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அங்கே நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவங்க வந்து ஆஃப்டர் மேரேஜும் ஜாப்க்கு வந்துட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அது ஒரு நல்ல ஸ்கூல், அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டா திரும்ப அந்த ஜாப் கிடைக்காதவங்க ரீசன்காண்டி ஆஃப்டர் மேரேஜும் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க ப்ரெக்னன்சி ஃபுல்லுமே ஒர்க் பண்ண தான் செய்வாங்க வந்துட்டு. ஸோ ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுவுமே வந்து இல்லை இல்லையா. ஸோ ஏன்னா அவங்களுக்கு அந்த வேலையை பிடிச்சி செய்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆரியை விட டீச்சிங் ஃபீல்டை விட ஆரி வந்து ஒன்றும் டஃப் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹோல் டே ஃபுல்லாக நின்றுட்டுருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் அந்த குட்டி குழந்தைங்கள்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு கிளாஸ் எடுத்து அவங்கள எழுத வச்சு ஒன்று பண்ணுறதெல்லாம் வந்து சர்வசாதாரண கிடையாது. ஏன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷனில் ஒரு குழந்தைய வளர்க்குறதே பெரிய விஷயமா இருக்குது. ஒரு கிளாஸில் 35லேருந்து 40 குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ அவங்கள கண்ட்ரோல் பண்ணி ஒரு டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு ப்ளஸ் அவங்களோட ப்ரெக்னன்சியும் இது சூப்பராக கொண்டுட்டு போகிறாங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்ட்ராங்கான உமனாக இருப்பாங்க அவங்களாம் வந்துட்டு. உமன்ஸ்னாலே இப்போ எல்லாருமே ஸ்ட்ராங்காக தாங்க இருக்காங்க. ஸோ அதை வந்து அப்படி பார்க்கணுமே தவிர்த்து அவங்களுக்கு இதையும் பிடிச்சதே செஞ்சுக்கிட்டு லைஃப்பையும் நல்லா ஹாப்பியாக லீட் பண்ணுறாங்களேன்னு தான் பார்க்கணுமே தவிர்த்து இது பண்ணுறதுனால இது இப்படி டிலே ஆகும் அப்படிலாம் பயத்தை வந்து தயவு செஞ்சு ஏற்படுத்தாதீங்க. ஏன்னா என்னையுமே வந்து சரி இது பண்ணுறதுனால தான் உனக்கு டிலே ஆகுதுன்னு நிறையா பேர் டிமோட்டிவேட் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மேபி எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் கண்டினியூஸாக என்னோடய ப்ரெக்னன்சிலையும் பண்ணியிருந்தேன்னா எனக்கு ப்ரீட்டமாக டெலிவரி ஆகிருக்காதாங்கிறது தெரியல. ஏன்னா எனக்கு வந்து ஒரு 2 months பிஃபோராகவே டெலிவரி ஆனிச்சு. பட் எல்லா ஹெல்த் கண்டிஷனுமே ஓகேவாக இருந்துச்சு. பேபி க்ரோத்துலேருந்து வாட்டர் லெவல்லேருந்து. ஸோ எனக்கு பிபி சுகர் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது எனக்கு ஏன் ப்ரீட்டமாக ஆனிச்சு அப்படிங்கிற ரீசன் அந்த டாக்டருக்கு கூட தெரியல வந்து. ஏன்னா எது எப்போ நடக்குன்னு இருக்கோ அது அப்போ தான் நடக்கும். ஸோ எல்லாத்தையும் தாண்டி அந்த குழந்தை அன்றைக்கி தான் வெளியில் வரணும்னு இருந்திருக்கலாம். ஸோ அதனால் மேபி 2 months முன்னாடியே என்னோடய பாப்பா என்னை பார்க்கணுன்னு சீக்கிரமாக கூட வந்திருக்கலாம். ஸோ அதை நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன்.
ஏன்னா என்னோடய அந்த ப்ரெக்னன்சி பீரியடில் மொத்தமே நான் ஒரு 3 ப்ளவுஸ் தான் பண்ணியிருக்கேன். மற்ற டைம் ஃபுல்லாமே என்னோடய ஃபேமிலி ப்ராப்ளம்னால நான் ஸ்ட்ரெஸ்ஸாக மட்டும்தான் இருந்திருக்கேன். இப்போ யோசிக்கிறேன், ஸோ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்ம வந்து பிடிச்சதை செஞ்சுட்டு ஜாலியாக இருந்திருந்தோம்னா இப்படி நடந்திருக்காதோ அப்படின்னு கூட வந்து எனக்கு யோசிக்க தோணுது. ஸோ அதுதான், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க. இதனால தான் இது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது எப்போதுமே வந்துட்டு. ஸோ நான் வந்து சொல்கிறது என்னென்னா, நம்ம ஒன்றுமே பண்ணாமல் இருந்தாலும் ஒன்றுமே பண்ணலை அப்படிங்கிற பேர் தானே கிடைக்க போகுது. ஸோ என்னோடய ப்ரெக்னன்சிலையுமே சரி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த வீட்டு வேலைகள்னு நிறையா இருக்கு இல்லையா, துணி துவைக்கிறது, வீடு க்ளீன் பண்ணுறது, குக் பண்ணுறது, ஜாமான் கழுவுறது. ஸோ இந்த வேலையோடலாம் வந்துட்டு ஆரி ஒன்றும் டஃப் கிடையாது. ஸோ ஆனால் இதெல்லாம் வந்து எதுவுமே பண்ணாமல் நம்ம இருந்தோம்னா கூட, நீ சும்மாவே இருந்த, உன் வயிற்றில் இருக்கிறதும் ஒன்றும் இல்லாமல் தான் போகுது அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் நான் வந்து கேட்டிருக்கேன். வந்துட்டு எனக்கு புரியல. ஸோ அந்த உலகத்தையே பார்க்காத அந்த குழந்தை மேலே உங்களுக்கு என்ன அவ்வளோ வெஞ்சன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு புரியல. இதெல்லாம் தாண்டி நம்ம கடந்து வந்தாலுமே கூட ஸோ ஏதோ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா பெண் குழந்தை தான் பிறந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுகிற தாட்டு கூட இப்போ நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஆனால் இதெல்லாம் பேசுகிறவங்களும் ஒரு பெண்ணாக தான் இருப்பாங்க. எனக்கு சிரிப்பு தான் வருது இதெல்லாம் இப்போ நினைக்கும் போது. வந்துட்டு எனக்கு கோபம்லாம் வரல. வந்துட்டு கோபம் வந்து அந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி வந்தாச்சு. ஏன்னா பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருக்காங்க. அவங்களுக்கு பேசுகிறத தவிர்த்து அவங்களுக்கு வேறு வேலையே இல்லை போல் இருக்குது. ஆனால் நம்ம அதெல்லாம் காதில் வாங்கிட்டு இருந்தோம்னா நம்மளும் அவங்களில் ஒருத்தங்களாம் ஆகிடுவோம். பட் காதில் வாங்காமல் நம்ம முன்னாடி போகும்போது மட்டும்தான் அவங்களோட நம்ம டிஃப்ரெண்ட்டாக வளர்ந்து போக முடியும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேனான்னு தெரியல. ஏன்னா வந்து இப்போவுமே சில வார்த்தைகள்லாம் நம்மளை வந்து கஷ்டப்படுத்த தான் செய்து நம்ம அங்கேயே கொஞ்ச நாள் வந்து ஸ்டன் ஆகி நின்றுட்டு தான் இருக்கும், அதை தாண்டி வர முடியாமல். ஸோ அதனால் இனிமேலாவது நம்ம வந்து மாறணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த மிஸ்டேக்கை நம்ம கூட நம்ம ஃப்யூச்சரில் பண்ணாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ என்னோடய ஜென்ரேஷனில் உள்ளவங்களே சரி, நான் வந்துட்டு என்னோடய டிலேடு ப்ரெக்னன்சியில் அந்த 3 இயர்ஸில் வந்து எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சா அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ வந்துட்டு நம்ம ஒரு ஹாப்பியாக ஒரு ஸ்டேட்டஸ் வைக்க முடியாது. வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சோம்னா அடுத்த நிமிஷம் அப்படியே வந்து ரிலேட்டிவ்ஸ் கிட்டே இருந்தும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருந்தும் மெசேஜ் வரும், என்னடி குட் நியூஸா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தோம்னா நம்ம சொல்ல மாட்டோமா? ஏன் நம்ம அந்த குட் நியூஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஹாப்பியாக ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் கூட வைக்க முடியாத அளவுக்கு ஒரு இது வரும். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு தான் வீட்டுக்கு வராங்கனாலே எனக்கு வந்து ஹாப்பியாக தான் இருக்கும். வரதுக்கு முன்னாடி ஸ்டேட்டஸ் வைக்கிறது, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பேன் நான். வந்துட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதுன்னா இந்த மாதம் குட் நியூஸா அப்படிங்கிற மாதிரி அடுத்த மெசேஜ் வரும். சொல்ல வீட்டு பக்கத்துலேருந்து கேட்பாங்க. ஸோ வந்து இதெல்லாம் வந்து எவ்வளோ வலியை தரும் அப்படின்னா அதை அனுபவிச்சுட்டு இருக்கிற கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு கல்யாணமே ஆகாத ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு தாட்டெல்லாம் எதுக்கு திணிக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அது வந்து எது எப்பப்போ நடக்கணும்னு இருக்கோ அது அப்பப்போ கண்டிப்பாக நடக்கும். கடவுள் வந்து யாரையுமே ஏமாற்ற மாட்டாங்க. யாருக்கு எப்போ கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ கண்டிப்பாக அதை அப்போ கொடுத்துருவாரு. ஸோ அதை விட்டுட்டு ஒரு ஹாப்பியான லைஃப்பை வாழ்கிறது தான் பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மற்றவங்க சொல்கிறதெல்லாம் காதில் வாங்கிக்க வேணாம். நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்ம செய்வோம். ஸோ செய்யாமல் இருக்க போகிறதுனால எதுவும் மாற போகிறது கிடையாது. நம்ம ஒன்றுமே பண்ணாமல் இருந்தாலும் இவன் சும்மா தான் இருக்காங்கிற ஒரு பேர் தான் நமக்கு கிடைக்க போகுது. அந்த பேரை வாங்குறதுக்கு பதிலாக நமக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு இவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்கிற பேரை வாங்கிட்டு போகிறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 3 இயர்ஸ் நான் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தபோது என்கிட்ட கிட்டத்தட்ட நிறையா பேர் கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து நியூ மேரிட்லாம் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஜாயின் பண்ணி கன்சீவ் ஆனவங்களாம் இருக்காங்க. ஸோ அப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு போட முடிஞ்சால் நீங்கள் போடுங்க, போட முடியலையா ஃபீஸ் கட்டிட்டோமே அப்புறம் கற்றுக்காமல் விட்டுறோமேலாம் நீங்கள் பயப்பட தேவை கிடையாது. உங்களால் ஒரு 4 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் ஆனதுக்கப்புறம் எப்போ உங்களால் போட முடியுதுன்னு நினைக்கிறோம் நீங்கள் அப்போ வந்து கிளாஸை கண்டினியூ பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதை தான் நான் சொல்கிறது வந்துட்டு என்கிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணி கன்சீவ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இல்லை நான் போடுறேன் என்னால் முடியுதுன்னு போடுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கன்சீவ் ஆன டைம்லேயும் சரி கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னும் என்ன விஷயம் ஹாப்பியாக இருக்கும்னா, கல்யாணம் ஆகி ஒரு 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் கழிச்சு குழந்தையே இல்லை சொல்லிவிட்டு நம்ம மைண்டை எப்படியாவது எதுலையாவது சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணவங்களாம் என்கிட்ட ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கன்சீவ் ஆனவங்களாம் இருக்காங்க. ஸோ வந்துட்டு இதை நான் ஹாப்பியாகவே சொல்கிறேன். இது வந்து தெரியும், என்னோடய ஹஸ்பண்ட் தெரியும், நிறைய டைம் வந்து சொல்லியிருக்கேன் இதெல்லாம் வந்துட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது என்கிட்ட யாரெல்லாம் கிளாஸ் முடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி கிளாஸில் இருக்கும்போது கன்சீவ் ஆனீங்களோ தயவு செஞ்சு எனக்காக வந்து ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போனீங்கன்னா எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குழந்தைய வச்சுட்டு என்னால் எப்படி கற்றுக்க முடியும் அப்படின்னு பயந்தவங்களும் இருக்காங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்கள் குழந்தை எப்போ தூங்குதோ இல்லை எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ வந்து நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், நான் அப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த மாதிரி கிளாஸை கம்ப்ளீட் பண்ண வச்சவங்களும் நிறைய பேர் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்சது லைஃப்பில் வந்து சில பேரோட லைஃப்பில் ஒரு சேஞ்சஸை ஏற்படுத்தியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது.
ஸோ நான் ஏன் இதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னா தமிழ் ஆரி ஒர்க்ஸுங்கிறது என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஸோ அங்கே வந்து ரீசெண்டாக ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன ஃபீட்பேக் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்குமே இருக்கும். ஸோ நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இதை எவ்வளோ ஹாப்பியாக சொன்னேன் அப்படிங்கிறது வந்துட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் என்னெல்லாம் ஜாப் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் கன்சீவ் ஆனீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.